நீங்க ஏதோ பாவம் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் இந்த மாதிரி குழந்தை உங்களுக்கு வந்திருக்கு, எனக்கு முன்னாடி என் குழந்தை போயிட்டா கூட போதும் அப்படின்னு யோசிக்கிற எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்காங்க. நியூரோ டைவர்ஸ் பேரண்ட்ஸ் தெரியும், நாங்க எங்கயாவது இந்த குழந்தைங்களை வெளியில கூட்டிட்டு போனா ஏதாவது டான்ட்ரம் பண்ணா எதுக்கு இந்த குழந்தைங்க நீங்க கூட்டிட்டு வரீங்க, வீட்டுல வச்சிருக்க மாட்டீங்களா? இல்ல ஒரு ரெண்டட் பில்டிங்ல இருந்தா if the child has tantrums, sleepless nights, நிறைய கத்துறாங்கன்னா வீட காலி பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. 350 participants, mind blowing. They all have potential. உங்கள என்ன மாதிரி இன்ஃபேக்ட் நம்மளை விட ஜாஸ்தி, நமக்கெல்லாம் கூட அப்பப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இவங்களுக்கு அதையெல்லாம் தாண்டி நியூரோ டைவர்ஸ் யாரு, நியூரோ டிபிக்கல் யாருங்கிறதே தெரியாம அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. நான் என் குழந்தைக்காக நான் மட்டும் நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு இந்த அகாடமியே இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் டைமே நான் ட்ரம்ஸை முடிச்சுட்டு சைட் ஸ்டேஜ்க்கு வரலான்னா அவர் உடனே கூப்பிட்டு அவர் வாசித்த ஸ்டிக்கை அப்படியே கையில் கொடுத்து, அவரு சிக்னேச்சரோடு இருக்கிற ஸ்டிக்கை அப்படியே கையில் கொடுத்து அவங்க சொந்த பையன் மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா டேய், அவங்க கிட்ட போகாதடா, அவங்க நம்மள மாதிரி கிடையாது. அவங்க என்ன பண்ணாலும் யாராச்சும் கூட இருந்தாதான் அவங்களால பண்ணவே முடியும். நம்ம கூட அவங்க சேர்ந்து விளையாட கூட முடியாது. அதனால அவங்க கிட்ட பேசாத. சுடரி இருளில் ஏங்காதே, வெளிதான் கதவை மூடாதே. அடாறு காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே. அழியாத காயங்களை ஆற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுவே. மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ பூவின் துணையானால் என்ன. சுடரி சுடரி உடைந்து போகாதே, உடனே வலிகள் மறைந்து போகாதே. சில நாள் வரைக்கும் அதை சீண்டாதே, அதுவாய் மறக்கும் பின் தோன்றாதே. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். கொளுத்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா. இதா 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 இதா. ஏய் எடுடா வாடா. பாத்தி கம்மி. ஓகே. ஓகே. In the history, it's one legendary performer with 2 neurodiverse students and 1 neurotypical student. A big round of applause for that, ladies and gentlemen.
இவ்வளோ நேரம் நான் வந்து அவங்கள தான் நான் ஃபாலோ பண்ணேன். அவங்களுடைய ஒவ்வொரு பீட்டும் அதை வாங்கி தான் நான் அதில் வாசித்தேன். ரொம்ப சந்தோஷம். அருமையான நாள் இன்னைக்கு. அருமையான ஒரு தெய்வ குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பண்ணுறது, அதே போல் ஒரு குரு நமக்கு இருக்கிறது, இதெல்லாம் ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம். என்னுடைய ஆல்வேஸ் மை சப்போர்ட் there through my music. We love you all. Thank you very once again. In this moment I want to give for this drummer. God bless you. Thank you. வணக்கங்க. உங்கள் முன்னாடி நிற்கிறது வந்து நிறைய சொன்னாங்க. பட் ஐம் அ ப்ரவுட் மதர் ஆஃப் அ ஸ்பெஷல் நீட்ஸ் சைல்ட். அந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு இவ்வளவு நடந்துட்டுருக்கு. இந்த 18 years ஆஃப் ஜேர்னி கூட அதனால தான். ரொம்ப ஆஸ் எவ்ரி மதர் எனக்கும் நிறையா ட்ரீம்ஸ் இருந்தது. when I was carrying my little one, when she was born and being labeled as a special child, I was hardly 23-24 and I couldn't accept that. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி? My older daughter who said, அம்மா அவளை பாருமா, சிரிக்கிறாமா, அவளை பாருமா, என்னை பாரு, கையை பிடிக்கிறா, அந்த மாதிரி சில வார்த்தைகளால தான் இன்னைக்கு கௌமாரம் பிரசாந்தி அகாடமின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் 2006 ஆரம்பிச்சு, just with 3 children we started along with one more parent. That's how the journey started in 2006. அதுக்கப்புறம் Akila is here with us today. She took me to Delhi. We attended a conference there. பல்லவாஞ்சலி, அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இங்கேயும் செட்டப் பண்ணும். இட்ஸ் அன் இன்க்ளூசிவ். எந்த ஸ்கூலை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி இங்கே அதே மாதிரி ஒரு ஸ்கூல் நம்ம பண்ணணும்னு நினைச்சனோ, அங்கிருந்து ஒரு பேரண்ட் வந்து இங்கே கௌமாரம் பிரசாந்த் அகாடமியில் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ட்ரஸ்ட். பேரண்ட்ஸ் எந்த மேலே வச்சிருக்கிற அந்த ட்ரஸ்ட். அவ்வளோ சீக்கிரமாக அது எதுவுமே நடக்கலைங்க. அப்படி இருக்கிற ஒரு டைமில் தான் கௌமாரம் மடாலயம்லேருந்து சுவாமி வந்தார். அப்போ 3 வீட்டில் பண்ணிட்டு இருந்தோம் என்ஜிஜோ காலனியில். சுவாமி பார்த்து என்ன வேணும்னு கேட்டார். எங்களுக்கு இடம் இல்லை, இடம் வெளியில் பார்த்துட்ருக்கோங்க சுவாமி, அப்படி அவ்வளோதான் சொன்னது. ஜஸ்ட் இன் 2 days மடத்துலேருந்து கால் வருது, 1 acre லேண்ட் கொடுக்குறோம், we are there with you. கௌமாரம் ஸ்ரீ பிரசாந்தி அகாடமியிலேருந்து கௌமாரம் பிரசாந்தி அகாடமி ஆச்சு. தெரியுங்க, நான் மட்டும் நன்றி சொல்லுங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேரண்ட்ஸு உங்களுக்கு என்றைக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி நிறையா ட்ரஸ்டீஸ், சுவாமி கூட நிறையா ட்ரஸ்டீஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம். அண்ட் 110 staff members, pillars of Kaumaram Prashanthi Academy. The team has worked so hard. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது. நான் நேற்று வரைக்கும் நான் இங்கே வரவே இல்லைங்க. The team has put up everything. Salute to you guys. Thank you so much for all the support. And இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோம்? நியூரோ டைவர்ஸ் பேரண்ட்ஸ்க்கு தெரியும். நியூரோ டைவர்ஸ்னா ஸ்பெஷல் நீட்ஸுங்க. நியூரோ டைவர்ஸ் பேரண்ட்ஸ் தெரியும். நாங்கள் எங்கேயாவது இந்த குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போனால், ஏதாவது டேண்ட்ரம் வந்தால், எதுக்கு இந்த குழந்தைங்களை இங்கே கூட்டிகிட்டு வரீங்க? வீட்டில் வச்சுருக்க மாட்டிங்களா? இல்லை ஒரு ரெண்டட் பில்டிங்கில் இருந்தால், இஃப் த சைல்ட் ஹேஸ் டேண்ட்ரம்ஸ், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், நிறைய கத்துறாங்கன்னா வீடை காலி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. எனக்கு என் குழந்தை வர்றதுக்கு முன்னாடி கூட நானும் அதை தான் பண்ணியிருப்பேனே என்னமோ எனக்கு தெரியல. பட் இதுக்கெல்லாம் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சது தான் ஸ்பெஷல் வாக்கத்தான் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணோம். அவேர்னஸ் எதுவுமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்க நமக்கு அது வந்து பழகிடும். புதுசாக வித்தியாசமாக எதையாவது பார்க்குறப்போ 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 5 தடவை நம்ம தலை திரும்பும், அவங்கள பார்த்துட்டே இருப்போம். பார்க்கட்டும், எவ்வளோ தடவை வேணால் பார்க்கட்டும், நாங்களே வரோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு தான் ஸ்பெஷல் வாக்கத்தான் 2017 எடிஷன், ஃபர்ஸ்ட் எடிஷன் 1000 participants turned up. 2019 3000 participants turned up. 2023 more than 5000 participants turned up. CRP Jawans, Army Jawans walked along with us. Corporates, regular colleges, schools, family, எல்லாரும் சேர்ந்து, senior citizens, transgenders, எல்லா மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டியில் இருந்தும் அந்த வாக்கத்தான் அவ்வளோ கிராண்டாக இருந்தது. இதை தாண்டி கல்ச்சுரல் ஈவெண்ட் ஆல்டர்னேட் இயர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு தான் டேலன்ஷியா இங்க் ஃபெஸ்ட். திஸ் இஸ் எடிஷன் 2. ஃபர்ஸ்ட் எடிஷன் பண்ணோம், கோயம்புத்தூர் அளவு பண்ணோம், பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. அடுத்தது இதோட விட்டா போதுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் நியூரோ டைவர்ஸ் அண்ட் நியூரோ டிபிக்கல் ஸ்டேஜ் ஏறணும்.
that is like, showing or inclusive community, inclusive society அதை மாற்றணும். And today they are here, who have traveled across 8 districts across Tamil Nadu இன்னைக்கு வந்திருக்காங்க. And thank you all so much. Neurodiverse, neurotypical. மேம், தனியாக இது வரைக்கும் நாங்கள் நியூரோடைவர்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் யாருங்க மேம் போய் கூப்பிடுறது? இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்தது. யாரையாவது பிடிங்க, அக்கா, தங்கச்சி, பக்கத்து வீடு, ஏதாவது பண்ணுங்க. பிகாஸ் we need to do that. எவ்வளோ நாள் நமக்கு கூட வந்து விளையாடுவாங்க, நம்ம அதை பார்த்துட்டு இருந்தால் நடக்கவே நடக்காது. And they did that. And a group of parents, சிதம்பரம், சென்னையிலிருந்து ஆன்லைன் வீடியோவில் இவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி நேற்று தான் வந்து ஃபிசிக்கலாக ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு மார்னிங் அவங்க ப்ரிலிம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் they couldn't come for the finals. பட் இதை தாண்டி இந்த ஈவெண்ட் வேற ஒரு விசிபிலிட்டி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம், செலிபிரிட்டி பே பண்ணால் தான் வருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட்டே அதை நான் அடிச்சிட்டேன். தீபா, அப்போ ஒரு செலிபிரிட்டியுமே பிடிக்க முடியாது. ஏன் சிவமணி சார் இல்லையா இன்னைக்கு? கேட்ட உடனே சிவமணி சார் இஸ் வித் us today, God of drums, and I think we truly deserve a big round of applause from all of us here. அவரோட ஒரு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு today he is with us. Judges, Deepa, we have to pay. I will not pay. இந்த காசு புரிஞ்சு அந்த எனர்ஜியோட இந்த பிரசன்ஸ் இங்க இருந்தாதான் வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி வந்திருக்கிறவங்க அத்தனை ஜட்ஜஸ் அண்ட் மிக்க வாலண்டியர்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. அண்ட் ஆடியன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பிஹேனூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கௌமாரம் பிரசாந்தி அகாடமியுடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் மிஸ்ஸஸ் தீபா மோகன்ராஜ் தான் இருக்காங்க. வெல்கம் மேம். ஈவெண்ட் எப்படி போச்சு, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? தெரியல, அத்தனை குழந்தைங்க, பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து அந்த இன்னும் அதை நான் ப்ராசஸே என்னால் பண்ண முடியல. இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நம்ம பண்ணிட்டோமா, இவ்வளோ பேர்த்துக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கோமாங்கிறது ஐ எம் ஸ்டில் ப்ராசஸிங் இட்டுங்க. பிகாஸ் ஏன் அந்த கொஸ்டினை கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவெண்ட்டை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பிளானிங் ப்ராசஸ் எல்லாமே டைம் எடுக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டை நீங்கள் பண்ணுறதுக்கான எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் எடிஷன். இங்க்ஃபெஸ்ட் டேலன்ஷியாங்கிறது 2024 இஸ் அ செகண்ட் எடிஷன். ஃபஸ்ட்டு வந்து 1 year முன்னாடி 2 years முன்னாடி பண்ணியிருந்தோம். ஆட்டிசம் டேயில் பண்ணியிருந்தோம், இன்டர்நேஷ்னல் ஆட்டிசம் டேக்கு பண்ணியிருந்தோம். அது என்னென்னா கோயம்புத்தூருக்குள்ளே பண்ணியிருந்தோம். நியூரோடைவர்ஸ், நியூரோடிபிக்கல், இது வந்து இன்க்ளூசிவ் கல்ச்சுரல் இவெண்ட். இந்த இன்க்ளூசிவ் கல்ச்சுரல் இவெண்ட்டில் என்னென்னா, நியூரோடைவர்ஸ்னால் ஸ்பெஷல் நீட்ஸ்ன்னு சொல்லுவோம், நியூரோடிபிக்கல்னால் நார்மல். இவங்க 2 பேரும் சேர்ந்து கல்ச்சுரல் ஈவெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரே ஸ்டேஜில். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருந்தது, நல்ல ரீச் இருந்தது. அண்ட் அந்த ஸ்டேஜில் அவங்க 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறையா பண்ணணும் இது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ வந்து மோஸ்ட்லி டான்ஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தோம், மேபி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொஞ்சம். இந்த இயர் தான், இந்த எடிஷனில் தான் சரி இன்னும் வேறு என்ன மாதிரிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு உட்காந்து டீமாக யோசிக்கிறப்ப தான் மேம் மைம் கொண்டு வரலாம், எல்லாமே குரூப்பாக கொண்டு வரலாம், 3 கேட்டகரிஸாக நம்ம பண்ணியிருந்தோம். அண்ட் கிட்டத்தட்ட 1.5 months இந்த பிளானிங். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மெயில் போட்டு அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் அந்த டேட்டா எடுத்து, இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீம், பின்னாடி ஒரு டீம் ஒர்க்கு தான். கண்டினியூஸாக அவங்களுக்கு மெயில் போட்டு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா ஃபோன் பண்ணி அந்த ஈவெண்ட்டை பற்றி நிறைய பேர்த்துக்கு புரியல. ஏன் அப்படின்னா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டுங்க, நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு பட் ஐ திங்க் இன் இந்தியா இட் செல்ஃப். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நியூரோ டைவர்ஸ், அதாவது அந்த ஸ்பெஷல் நீட்ஸ் ஸ்கூலாக இருக்கட்டும், அந்த கம்யூனிட்டிக்காக இருக்கட்டும், தனியாக ஸ்டேஜில் தனியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து அவங்களுக்கு புரியல. நாங்கள் எங்கே போவோம், நியூரோ டைவர்ஸ் நாங்கள் எப்படி போய் நாங்கள் கூப்பிட்டா வருவாங்களா? நான் சொன்னேன், இதனோட ப்ரோக்ராமே அதுக்கு தான். நம்ம எடுக்கலாம், அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். நீங்கள் போய் கேளுங்க, ஸ்கூல்ஸில், மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸில் கேளுங்க, இல்லை உங்கள் பக்கத்தில் நெய்பர்ஹுட்டில் எல்லாம் கேளுங்க, அங்கே சிப்ளிங்ஸ் இருக்கு, இல்லை உங்கள் வீட்லேயே சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, ஏதோ ஒரு முயற்சி பண்ணுங்க. அப்படி தான் ஆரம்பிச்சு. பட் பிலீவ் அஸ், 350 பார்ட்டிசிபென்ட்ஸ், மைண்ட் ப்ளோயிங். ஓ மை காட், இது எப்படி நம்ம ஒரு 1 day ஈவெண்ட்டை எப்படி பண்ணுறது, ஒரு ஈவினிங் ஈவெண்ட்டை எப்படி பண்ணுறது? அதுக்கப்புறம் பார்த்தா முந்தின நாளே எல்லாம் வருவாங்க. ஏன்னா கன்னியாகுமரி, சென்னை, சிதம்பரம், இந்த மாதிரி அக்ராஸ் தமிழ்நாடு, சேலம், இந்த மாதிரி இருந்து வர்றாங்கன்னா அக்காமடேஷன் கொடுக்கணும். அப்போது அந்த அளவுக்கு நாங்கள் பிளானிங் பண்ணி அவங்களுக்கு ஃபுட்டு, அக்காமடேஷன் அண்ட் நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. பட் இது நியூரோ டைவர்ஸ், சில பேர்த்துக்கு ஃபிட்ஸ் வரலாம், சில பேர்த்துக்கு வீசிங் வரலாம்,
ஸோ இது எல்லாம் வந்துட்டு யோசித்து பிளான் பண்ணி அண்ட் ஃபைனலி காலையில் ப்ரிலிம்ஸ் முடித்து ஃபினாலேக்கு ஒரு 13-14 டான்ஸ் டீம் இருந்தாங்க. அதில் ஒரு 6 or 7 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதே மாதிரி மைம் மியூசிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப்ங்க, பட் ஐம் கிளாட் தட் ஆக்சுவலி வி மேட் இட் ஹேப்பன். எல்லாத்துக்குமே அந்த பொட்டென்ஷியல் இருக்குது, ஆற்றல்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே இருக்குது. எங்கன்னா எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள நம்புகிறோம், அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். தே ஹாவ் அமேசிங் பொட்டென்ஷியல். ஏன் ஒரு வீல் சேர் பவுண்டடாக இருக்கட்டுமே, இல்லை ஒரு பிளைண்டாக இருக்கட்டும், இல்லை ஆட்டிசமாக இருக்கட்டும், தே ஆல் ஹாவ் பொட்டென்ஷியல். உங்களை என்ன மாதிரி, இன்ஃபேக்ட் நம்மளை விட ஜாஸ்தி. நமக்கெல்லாம் கூட அப்பப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இவங்களுக்கு அதையெல்லாம் தாண்டி ஐ திங்க் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்களே பார்த்துருக்கலாம். நியூரோ டைவர்ஸ் யார், நியூரோ டிபிக்கல் யாருங்கிறதே தெரியாமல் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. மேபி தோற்றத்தில் சில பேர்த்துக்கு டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம், பட் அதையெல்லாம் தாண்டி அவங்க எவ்வளோ அழகாக சந்தோஷமாக அந்த கோஆர்டினேஷன் கூட ஒரே மாதிரி. ஓகே, நியூரோ டிபிக்கல் ஆடுறாங்களா, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் அதே மாதிரி பண்ணணும். அமேசிங். நிறைய விஷயம் இருக்குது. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் எடுத்தோம் ஏதோ 2 வருஷம் பண்ணோம், என் குழந்தைக்காக நான் ஆரம்பித்தேன் அப்படின்னெல்லாம் இல்லை. நான் என் குழந்தைக்காக நான் மட்டும் நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு இந்த அகாடமியே இருந்திருக்காது. இந்த மாதிரி குழந்தைங்க இவ்வளோ பேர் இருக்காங்களா, அண்ட் எவ்வளோ அழகான குழந்தைங்க இவங்க. பிகாஸ் என் குழந்தை இன்றைக்கும் சிரிப்பா, அவளுக்கு அழுவுன்னு தோணுச்சுன்னா அழுவா. அந்த ஒரு நடிக்கிறதோ ப்ரிட்டன் பண்ணுறதோ எதுவுமே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் சோல்ஸ்க்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பித்ததுலேருந்தது தான் இன்னைக்கு இந்த 18 years அந்த ஒரு சிங்கிள் தாட்டுங்க. ஏன்னா ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னா இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது, ஏன் என்ன 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 கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏதோ பாவம் பண்ணியிருக்கீங்க அதனால தான் இந்த மாதிரி குழந்தை உங்களுக்கு வந்திருக்குன்னு. பட் இந்த கண்ணோட்டத்தை மாற்றணும். நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கும் என்ன. இப்போ நம்மெல்லாம் ஒருத்தரை பார்க்குறோம், மேலேருந்து கீழே பார்த்துட்டு இப்படிங்கிறக்குள்ளே நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். இது நமக்குள்ளேயே நம்மளை அறியாமே நடக்கிற ஒரு விஷயம். நம்ம என்னைக்காவது உட்காந்து யோசித்தோம் மைண்ட்ஃபுல்லாக அப்படின்னா நம்ம அதைத்தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த குழந்தைங்க உங்களை பார்த்தா ஒன்றா சிரிப்பாங்க, இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க. எப்படி பிறந்தாங்களோ, நம்ம எல்லாரும் அவ்வளோ பியூராக பிறந்தோம், அதே மாதிரி தான் அவங்க இருக்காங்க, அதே மாதிரி தான் அவங்க லாஸ்ட் பிரெத் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இவ்வளோ அழகான சோல்ஸை, எவ்வளோ அழகான வாழ்க்கை கொடுக்கணும். அண்ட் ஐ வாண்ட் திஸ் சொசைட்டி டு லுக் அப்பான் தெம், நாட் லுக் டவுன். ஸோ அந்த ஒரு வெறி தாங்க இட்ஸ் ஸ்டில் டேக்கிங் மீ. ஏன்னா இதுதான் என்னோடய லைஃப். இன்னும் நிறைய என்ன அடுத்தது என்ன பண்ணோம், எனக்கு என்னமோ இப்போ 18 years ஆயிடுச்சா அப்படின்னு திரும்பி பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இன்னும் நிறைய அடுத்தது என்ன ஐம் ஸோ அடிக்டடுங்க. பீப்புள் சொல்லுவாங்க யூஆர் ஸோ செல்ஃப்லெஸ். கிடையவே கிடையாதுங்க. ஐம் வெரி வெரி செல்ஃபிஷ். பிகாஸ் இந்த குழந்தைங்களோட இருக்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்குது. நைட்டு படுத்தேன்னா அப்படி ஒரு ஆனந்தமாக தூக்கம் வருது. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சா ஒரு வேகம் வருது, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த குழந்தைங்களோட இருக்கிறப்போ எவ்வளோ எனர்ஜி எனக்கு கிடைக்குது. அதுதான் அப்போ நான் கண்டிப்பாக சுயநலமாக தான் இருக்கேன். பெரும்பான்மையான பெற்றோர்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்புறம் இந்த குழந்தைய யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி சமூகத்தில் ஒரு பேச்சு இருக்குது. நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி? நானும் ஒரு அம்மா தான், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இன்னொரு குழந்தை என் குழந்தைய பார்த்துக்குவா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதை நான் சொல்லியும் வளர்க்கல. பட் நிறைய பேர் அதை நம்ம வளர்க்குறோம். இன்னைக்கு நான் 2 அக்காவோட நான் பிறந்திருக்கேன். நான் எத்தனை தடவை போய் எங்கள் அம்மாவை நான் பார்த்துருக்கேன், என் அக்கா கூட போய் இருந்திருக்கேன் அப்படின்னா ரொம்ப கம்மி. அதே மாதிரி தான் நாளைக்கு என் பெரிய பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இருந்து அவள் அதில் பிஸியாகி நாளைக்கு அவளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக என் குழந்தை இன்னொரு குழந்தை இருந்துடக்கூடாது, ஒரு பேர்டனாக இருந்துடக்கூடாது. அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. பட் அதை தாண்டி நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். அப்போ இந்த மாதிரி பேரண்ட்டுக்கு, என்ன மாதிரி பேரண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு அப்புறம் இந்த குழந்தை என்ன. சில பேர் எனக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னாடி என் குழந்தை போயிட்டா இது மாதிரி ஒரு கொடுமையான ஒரு விஷயம் எங்களை மாதிரி ஸ்பெஷல் பேரண்ட்ஸுக்கு தான் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. எனக்கு முன்னாடி என் குழந்தை போயிட்டா கூட போதும் அப்படின்னு யோசிக்கிற எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்காங்க.
அப்போ இந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்றது? இவங்களுக்கு 20-30 வயசு ஆகுறப்போ பேரண்ட்ஸ்க்கு 60-70 ஆயிடும். அவங்களுக்கு என்ன சப்போர்ட்? அது சிங்கிள் பேரண்டா இருக்கவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். எவ்வளவு சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்காங்க நம்ம ஸ்கூல்ல. அவங்களுக்கு அண்ட் அவங்க ஃபேமிலியை அபேண்டன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க அம்மாக்களுக்கும் வேலை போட்டு கொடுத்து, குழந்தைய கம்ப்ளீட் ஸ்பான்சர்ஷிப்ல வச்சு, அண்ட் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து, அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. பட் இந்த குழந்தைங்களுக்கு நமக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில தான் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இறங்கியிருக்கோம். வெகு விரைவில் அந்த ப்ராஜெக்ட் நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது ஒரு பெரிய ஒரு எத்தனை பேரண்ட்ஸ் தூங்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க, கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ நிறைய டேலண்ட் நீங்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னாச்சுன்னா பார்த்துக்கோங்க, நான் ஸ்டேஜில் வந்துட்டு நார்மலாக இது பண்ணிட்டு எனக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடியே அவர் வருவாருன்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சதுலேருந்து எனக்கு அது பொய்யா உண்மையான்ட்டு அவர் கண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. வந்துட்டு அது ட்ரம்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துட்டு அவர் கூட நல்லா வாசித்தேன். எனக்கு இதெல்லாம் கண்ணில் பார்த்துட்டேன், ஐயோ என்னோடய குரு கண்ணில் பார்த்துட்டேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு அவரை பார்த்து தான் எனக்கு ட்ரம்ஸ் பழகணுங்கிற ஒரு ஆசை வந்து 1 வருஷமாக பழகி இப்போ நான் ஒன் இயர் தான் நான் இதாக இருக்கேன். இது ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் இவெண்ட். இது நான் ஸ்கூலை விட்டு வெளியே வாசிக்கிறேன் அப்படின்னா இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமே நான் ட்ரம்ஸை முடிச்சுட்டு சைட் ஸ்டேஜுக்கு வரலான்னா அவர் உடனே கூப்பிட்டு அவர் வாசித்த ஸ்டிக்கை அப்படியே கையில் கொடுத்து, அவர் சிக்னேச்சரோடு இருக்கிற ஸ்டிக்கை அப்படியே கையில் கொடுத்து, இதெல்லாம் வந்துட்டு வாழ்நாள் முழுக்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் சில டைமில் சத்தா கூட மறக்க மாட்டேன் போல் இருக்குதுங்க. அப்படி இருக்குது. அவங்க சொந்த பையன் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. உண்மையை சொல்லணுன்னா அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒவ்வொரு டைமும் நான் ட்ரம்ஸ் அடிக்கும்போது பார்த்துட்டு இவ்வளோ சூப்பராக அவ்வளோ அப்ரிசியேஷன்னாலாம் அப்படியே ஆடி போயிட்டேன் அவங்க கொடுத்த பாசத்துலலாம். அப்படியே சொந்த பையன் மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு இது பண்ணிட்டு அதனால தான் நான் ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுக்கும்போது கூட அவங்களுக்கு தனியாக ஏன் தேங்க்யூ சொல்லணும்னா எனக்கு அவ்வளோ பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க கொடுத்த ஒரு இதுவுமே காம்ப்ளிமெண்ட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்டுமே எனக்கு அவ்வளோ பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அவன் சிவமணி சார் ட்ரம்ஸ் கூட வாசித்தது மறக்க முடியாத இது. அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற வாத்தியாருக்கும் தீபா மேடம் கேபிஐ ஸ்கூல் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பெருமையாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். என் பையன்ட்டு வீடியோவும் ஷேர் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். தேங்க்யூ. டேலன்ஷியாங்கிறது வந்து நம்ம அந்த நியூரோ டைவர்ஸ் சில்ட்ரன் அண்ட் நியூரோ டிப்பிக்கல் சில்ட்ரன் ஒன்றா சேர்ந்து ஒரே டீமாக அவங்க ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போது உண்மையிலே வித்தியாசம் தெரியல. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு அவங்க திறமை, அவங்க ட்ரெயின் ஆகிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லலாம். எல்லா குழந்தைங்களுக்கும் அதுதான், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். டார்கெட் நம்ம வச்சுக்கணும், ஒரு கோல் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் வேணும். வாட் யூ வாண்ட் டு பிகம் இன் லைஃப், அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக அடையலாம். அந்த திறமை வந்து எல்லார்ட்டையும் இருக்குது, எல்லா குழந்தைங்கிட்ட இருக்குது. எல்லா குழந்தைங்களும் பிறக்கும்போது வந்து ஈக்குவலான திறமையோடு தான் பிறக்கிறாங்க. எப்படி அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் வேறுபாடு வருது. ஸோ அதனால் கோல் செட் பண்ணிட்டு முழு அர்ப்பணிப்புணர்வோடு அந்த குழந்தைங்க ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நினச்சதை அடையலாம்.